இங்க மோசே பாருங்க, உறுதியா இருக்கிறான். என்ன பார்த்தா ஒருவனும் உயிரோட இருக்க முடியாது, பரவாயில்ல பார்த்துட்டு செத்து போயிரு. உறுதியா இருக்கிறான். நகோமி போங்க போங்கன்னு சொல்லும் போது ஓர்பாள் முத்தமிட்டு போகிறாள். ரூத்தோ விடம் உறுதி. அவ உறுதியா இருக்கிறதை கண்டு சில நேரத்தில் ஆண்டவர் பாப்பார், எனக்கு எனக்கு இது ரொம்ப தேவைன்னா, எது எனக்கு ரொம்ப தேவை அதுல நான் உறுதியா இருப்பேன், உறுதியா இருப்பேன். ஆண்டவர் சொல்ற, நீ என் முகத்தை பார்த்தா செத்துருவ மோசே. மோசே அப்படியே நிக்கிறார். வேற ஏதாவது உம்முகம் பார்க்கணுமே, அவ்வளவுதான், எனக்கு உங்களை பார்க்கணும். உறுதியா இருக்கிறான், வாஞ்சிக்கிறான், உறுதியா இருக்கிறான். அதுதானே தாவீது சொல்லுகிறார், இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து. ஆமென். உறுதியா இருக்கிறான். அடுத்து பாருங்க, கிரயம் செலுத்துகிறான். கிரயம் செலுத்துகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார் 34வது அதிகாரம் 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ உடைச்சு போட்டியே 2 கற்பலகை, அதே போல 2 கல்லுல 2 பலகைகளை செதுக்கி கொண்டு வா அப்படிங்கிறார். மோசையால கோலை பிடிச்சிட்டே நடக்க முடியல. இப்ப மலை மேல எதை தூக்கிட்டு போனோம்? நம்ம பைபிள் தூக்கிட்டு போறதுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி இப்படி வச்சிட்டு இருக்கிறோம். மோசே 2 கல்லை கையில தூக்கிட்டு, சரி மோசே நினைச்சிருப்பார், சரி ஆரோனையும் ஊரையும் கூப்பிடலாம் நினைக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், ஒருவனும் உன் கூட வரக்கூடாது. மோசே எஸ்ங்கிறார். உன் மலையை சுற்றி ஆடு மாடு மேயக்கூடாது. ஆண்டவர், அது நான் என்ன ஆண்டவர் பண்ண முடியும்? எஸ்ங்கிறார். என்ன பார்க்கிறது தான் உன்னுடைய முக்கியமான நோக்கம்னா நான் சொல்றதுக்கெல்லாம் நீ எஸ் சொல்லுவேங்கிறார். மோசே எதுக்குமே நான் சொல்லல. ஆனா இதே மோசே கிட்ட ஆரம்பத்துல பேசும்போது, மோசே உன்னை நான் அனுப்புறேன் ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. நோ ஆண்டவரே. இல்ல மோசே, நான் உன் கூட இருப்பேன் மோசே. நோ ஆண்டவரே. உன் கோலை கீழே போடு. அது நோ ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, நான் உன் வாயோடு இருப்பேன். நோ நோ நோன்னு சின்ன காரியத்து. ஆமை, அதாவது கர்த்தரே நின்று எல்லாத்தையும் செய்யறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நோன்னு சொன்ன மோசே, இப்போ மோசே நீ மட்டும்தான் ஆயத்தமாகி இந்த மலையில காலையில வரணும், கற்பலைகளை எடுத்துட்டு வரணும், உன் கூட ஒருத்தரும் வரக்கூடாது, ஆடு மாடு ஒண்ணுமே மலையில மேயக்கூடாது. எஸ் 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 எஸ். இந்த மோசே கர்த்தர் சொன்னதுக்கெல்லாம் எஸ் சொல்றாரு. நம்ம லைஃப்ல அவரை பார்ப்பதுதான் நம்முடைய நோக்கமா இருந்தா அதனுடைய அடையாளத்துல ஒன்று என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எஸ் சொல்லுவோம். எஸ் சொல்லுவோம். எஸ் சொல்லுவோம். ஆசை என்ன? கர்த்தர் என்ன சொன்னார்? நீ என் முதுக பாப்பேன்னு தானே சொன்னார். ஆனா எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி வந்த மோசேக்கு தம்மையே வெளிப்படுத்தினார். அவருடைய முகத்தை பார்க்கிறான், அவரே பார்க்கிறான். கர்த்தரே சொல்லுகிறார், ஆரோன் மிரியாமை அழைத்து, இந்த மோசே யார் தெரியுமா? என் சாயலை காண்கிறான். அன்பு சபையே, அவர் நம்மை பார்ப்பதும் நாம் அவரை பார்ப்பதும், இதுதான் நம்முடைய வாழ்க்கை பூரணமாகிறது. அங்கதான் அவர் என்னை பார்க்கும் போது என் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நான் அவரை பார்க்கும் போது என் வாழ்க்கை பூரணமாகிறது. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், உம்முடைய முகத்தை எனக்கு காண்பித்தருளும்.